போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இன்றைய வகுப்பு 11 இயல் 2 இனிக்கும் இலக்கணம் புணர்ச்சி விதிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி தான். புணர்ச்சி விதிகள் என்றால் என்ன? சொற்புணர்ச்சியின் பொழுது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். அதுல உயிரீற்று புணர்ச்சினா என்ன? உடம்படுமை புணர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா குற்றிலுகிற புணர்ச்சி, அடுத்தது முற்றிலுகிற புணர்ச்சி, இயல்பீர் விதியிரு புணர்ச்சி, பூப்பெயர் புணர்ச்சி, அதுக்கப்புறம் மெய்யீற்று புணர்ச்சி, தனிக்குறில் முன் ஒற்று இரு அப்படின்ற புணர்ச்சி பார்த்தோம். அதுக்கப்புறம் மகரீற்று புணர்ச்சி பார்த்தோம். இன்றைய வகுப்புல பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சொல்லோ இல்லை ஒரு பொருளையோ நிறம் நிறம் நிறம்னா கலர்ஸ், சுவை இனிப்பு அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த அறுசுவைகள் சுவைகளுடைய பண்பு இருக்கணும். பண்பு குணம் எல்லாம் ஒன்றுதான். அடுத்தது அளவு, சிறுசா பெருசா அப்படின்ற அளவுகள், நீண்ட அப்படி குட்டை பெரிய சிறிய அப்படி சொல்றது அந்த அளவுகள். வடிவம் அதோட ஷேப்ஸ், வட்டம் சதுரம் செவ்வகம் இந்த மாதிரி. அப்புறம் காலம் இதையும் சொல்றாங்க. இங்க எல்லாமே பண்பு பெயர்களா வச்சு வருதான். நிலைமொழியில பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது சில மாற்றங்கள் ஏற்படும். அது என்னென்ன மாற்றங்கள் பார்க்க போறோம் ஒண்ணுன்னா. இது மொத்தம் 8 வழியில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. 1 பெருவிழி, பெருமை கூட்டல் பெருவழி. இது எப்படி பிரிச்சு எழுதுவோம்? பெருமை கூட்டல் வழி. பெருமைனா அளவு சார்ந்தது, பெரிய வழி அப்படின்னு அர்த்தம். பெருமை கூட்டல் வழி இது எப்படி அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியின் இறுதி எழுத்தான அதாவது நிலைமொழி ஈற்று மை விகுதி கெட்டு புணர்ந்தது. அதுக்கு என்ன விதி அப்படின்னா ஈறுபோதல் என்னும் விதிப்படி, ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு பெருவழி என்றானது இல்லை என்று புணர்ந்தது. பெருவழி என்று என புணர்ந்தது எல்லாமே எழுதலாம். முதல் விதி என்னன்னா, அதை நம்ம பண்பு பெயர்னாவே பிரிக்கும் போது மை விகுதி வரணும். ஒரு சொல்ல பிரிச்சிங்கன்னா மை வந்தாலே அது பண்பு பெயர் தான். இந்த பெருவழி எப்படி பிரிக்கும்? பெருமை கூட்டல் வழின்னு பிரிக்கும். அதோட முதல் விதி என்னன்னா ஈறுபோதல். ஈறுபோதல்னா கடைசி நிலைமொழியோட ஈறுபோதல்னா கடைசி எழுத்து போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு, ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு பெருவழி என்று புணர்ந்தது. இது முதல் விதி, அதாவது முதலுடைய ஃபார்முலான்னு சொல்றது. அது ஃபர்ஸ்ட். அடுத்து இரண்டாவது பெரியனை எப்படி பிரிப்பீங்க? பெருமை கூட்டல் அணி, பெருமை கூட்டல் அணி இதான் விதி. இந்த மாதிரி தான் எழுதணும். நம்ம புணர்ச்சி விதி தருகன்னு சொன்னா ஒரு சொல்ல அது கொடுத்துருக்க சொல்லுடைய வினா எண்ணை போட்டுட்டு அது முதல்ல பிரித்து எழுதிடணும். பிரித்து எழுத பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்ஸா எப்படி மாறுதுன்றதை நீங்க எழுதி காட்டணும். அது விதிப்படி விதி தான் கண்டிப்பா இதில் எழுதணும் மாணவர்களே. முதல் விதி என்னன்னா மை விகுதி கெட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு சொல்ல பிரிக்கும் போது மை வந்தாலும் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுவிடும். ஈறுபோதல் விதி என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு பெரு கூட்டல் அன் என்றானது. அடுத்து இரண்டாவது என்னன்னா, இதுக்கு மை விகுதி கெட்டு நிலைமொழியில் இறுதியில் உள்ள அதாவது ரூர்கா இறுதியில் உள்ள உகரம், அது உகரம் இகரமாக திரியும். அப்படின்னா இடைவுகரம் ஈயாதன் என்னும் விதிப்படி எல்லாம் எழுதணும். நீங்க என்ன விதிப்படி பெரி கூட்டல் அன் என்றானது. விதி இடையுகரம் ஈயாதன்றது விதி. நம்ம அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். அப்ப அந்த விதி அங்க வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கும். பெரி கூட்டல் அன் கவனிங்களேன். இப்ப இங்க என்ன இருக்கு? நிலைமொழியில இரு கூட்டல் ஈ இல்லையா? அப்ப இங்க என்ன இருக்கு? வருமொழியிலேயே உயிரெழுத்து இருக்கு. இப்ப இதை நம்ம படிச்சிருப்போம். உடம்படுமை ஈ இவ்வு ரெண்டுமே உடம்படுமைன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்பயுமே சொல்ல யா பா வந்துச்சுன்னா அது கண்டிப்பா உடம்படுமை அந்த இடத்துல தோன்றும்னு அர்த்தம். எப்படின்னா ஈ ஐவை எவ்வும் யானைய உயிர் வழி வவ்வும் படிச்சிருப்போம். இப்ப என்னன்னா இந்த நிலைமொழி இறுதியில ஈ வந்தாலும் சரி, ஈ வரிசை வந்தாலும் சரி, ஐ வரிசை வந்தாலும் ஈ உடம்படுமையா வரும். எப்படி சொல்லலாம்? உடம்படுமை. அதாவது என்ன எழுதணும்? ஈ
உடம்படுமையானது. உடம்படுமை. உடம்படுமை என்ன விதிப்படி பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் என்றானது. பிறகு நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பு. எப்பயுமே மெய்யெழுத்துன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற உயிர் எழுத்து வருமொழியில இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. உடல்னா நம்ம மறுபடியும் சொல்லியிருக்கோம், அது மெய்யெழுத்து. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்ற விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. இயல்பு இயல்புனாலும் கரெக்ட் தான், இயல்புன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இதே இயல்பு என விதிப்படி இயல்பு அப்படின்னாலும் கரெக்ட் தான். பெரிய என உணர்ந்தது. மிதமானல உங்களுக்கு சொல்லு கொடுத்துட்டாங்கன்னா அது முதல்ல இந்த விதிப்படி பெருமை கூட்டல் எழுதணும். மைய அண்ண ஈறு பத விதி ஞாபகம் வச்சுங்க. இங்க ரீன் வந்திருக்கீங்க, ரூ எப்படி ரியா மாறி இருக்குன்னா இடையோகரம் ஈயாது. அதுக்கப்புறம் இங்க எப்படி யா வந்துச்சுன்னா உடம்படுமை தோன்றும். ஈஐ விதிப்படி உடம்படுமை தோன்றுது. அப்புறம் உடம்பை உயிர் வந்து ஒன்றுவதே விதிப்படி பெரியன் என புணர்ந்தது என்னும் விதிப்படி பெரியன் என புணர்ந்தது. இப்ப முதல்ல என்ன பண்ணோம், நிலைமொழி மெய் கெட்டதுன்னு சொல்லி படிச்சோம். இப்ப நிலைமொழி மெய் கெட்டதோட இடையோகரம் ஈயாதன்றத படிச்சிருக்கோம். மூன்றாவது மூதூர். மூதூர் எப்படி பிரிப்பீங்க, முதுமை கூட்டல் ஊர். முதுமை கூட்டல் ஊர். இது என்னன்னா ஈறுபதனின் விதிப்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியில் உள்ள முதல் எழுத்து குறில் எழுத்து நெடிலெழுத்தாய் மாறுதல். அதுக்கு ஒரு விதி இருக்கு, நான் பார்க்க போறோம். முதல்ல ஈறுபதனின் விதிப்படி நீங்க விதிப்படிலாம் எழுதிக்கங்க மாணவர்களே. ஈறுபதனின் விதிப்படி முது கூட்டல் ஊர் என்றானது. முது கூட்டல் ஊர், அதாவது மை பெயருது. இரண்டாவது இந்த குறில் நெடிலா மாறதுக்கு என்ன அப்படின்னா ஆதி நீடல் என்னும் விதிப்படி, அதாவது குறில் நெடிலா மாறுது, முதல் எழுத்து குறில் நெடிலா மாறதுக்கு என்ன விதினா ஆதி நீடல் என்னும் விதிப்படி. ஆதி நீடல் நீண்டு ஒழிக்குது இல்லையா, அதனால குறில் நெடிலா மாறுதல். மூது கூட்டல் ஊர். அடுத்தது கவனிங்க, இங்க தூருது இல்லையா, இது குற்றியலுகரம் நமக்கு நல்லாவே தெரியும். உயிர் வரை உட்குரல் மெய்விட்டோடும். இங்க உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா இங்க என்ன ஆகும், அதுல என்ன ஆகும், உயிர் எழுத்து வந்துச்சுன்னா வருமொழியில இந்த குற்றியலுகரமானது உகரம் வந்து மறைஞ்சிடும். உகரம் எதை விட்டு போயிடும், மெய் எழுத்தை விட்டுட்டு போயிடும் இல்லையா. உயிர் வரை உட்குரல் மெய்விட்டோடும். உயிர் வரை உட்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி முத் கூட்டல் ஊர் என்றானது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும், இங்க வந்து மெய்யா அடுத்தது வருமொழியில உயிர் எழுத்து என்னன்னா உடனே உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்னும் விதிப்படி இயல்பு என்னும் விதிப்படி மாறிச்சு மூதூர் என்றானது. என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பாருங்க இதுல. இதுக்கு என்ன முதல்ல ஈறுபதல் எல்லாத்துக்குமே ஒரு பண்பு பெயர் பண்ணுச்சுன்னா ஈறுபதல் இல்லாம இருக்காது. ஈறுபதல் விதி போயிட்டு அது ரெண்டாவது என்ன படிச்சோம், ஈறுபதல் போயிட்டு இடையுகரம் ஈயாகுதல். மூன்றாவது என்னன்னா அந்த ஈறுபதல் போயிட்டு ஆதி நீடல், முதல் எழுத்து நிலைமொழியில் முதல் எழுத்து குறில் நெடிலாக மாறுது, அதான் ஆதி நீடல். இந்த உயிரோட குரலை நம்ம ஏற்கனவே படிச்சதா, உடல் உயிர் வந்து ஒன்றது இயல்போ ஏற்கனவே படிச்சதுதான். அடுத்தது பைந்தமிழ். பைந்தமிழை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பசுமை கூட்டல் தமிழ் பிரிக்கணும். பசுமை கூட்டல் தமிழ். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஈறுபதல் என்னும் விதிப்படி. ஈறுபதல் என்னும் விதிப்படி பசு கூட்டல் தமிழ் என்றானது. அதுக்கப்புறம் இது விதி என்னன்னா ஈறுபதலோட மை விகுதி கெட்டு அதுக்கப்புறம் என்னது நிலைமொழியில் உள்ள முதல் எழுத்து அகரம் ஐகாரமாக மாறுதல். அதுக்கு என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி அகரம் ஐயாதல். அதாவது இதுல இருக்கிற முதல் எழுத்து பைசும் மாறிடும். பைசு கூட்டல் தமிழ் என்றானது. இதுதான் அந்த விதி. அடுத்தது அடி அகரம் ஐயாதல் போட்டுமா. அடுத்தது இணையவும் என் விதிப்படி. இணையவும் இணையவும் என் விதிப்படி சூ கெட்டது. இணையம்ன்றதால அங்க சூ கெட்டுடும். பை கூட்டல் தமிழ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது வருமொழியில
இருந்துச்சுன்னா, அதாவது வறுமொழியில அந்த வரிசைகள் இருந்ததுன்னா ஒரு மெல்லினமும் அதுக்கு இனமைகளா விதிப்படி வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இனமிகள் விதிப்படி, இனமிகள் என்னும் விதிப்படி பைந்தமிழ் என்றானது. தாவுக்கு எழுத்து என்ன? இந்து என உணர்ந்தது, என உணர்ந்தது. பைந்தமிழ் எப்படி இருக்குன்னா இந்த தேர்வுல கேட்பாங்க மாணவர்களே. பைந்தமிழ் கொடுத்துட்டாங்க. பசுமை கூட்ட தமிழ் முதல் ஈர்ப்பதன் எழுத்து பசு கூட்ட தமிழ் என்றானது. அடியகரம் ஐயாதல் எழுது பைசு கூட்ட தமிழ். இணையமும் விதிப்படி சூ கேட்டது பைசு கூட்ட தமிழ். இனமைகள் என்னும் விதிப்படி பைந்தமிழ் என புணர்ந்தது. இங்க ஒரு வல்லினமும் இருக்குன்னா அதுக்கு இங்க நடுவில் வருது அப்படின்னா அதோட இனமைகள் விதிப்படி தான் வரும். அதாவது காக்குனா இங்கு வரும், இச்சுக்குனா இஞ்சி வரும், இட்டுக்குனா இன்னு வரும், இத்துக்குனா இந்த, இப்புக்குனா இன்னு, இருக்குனா இன்னு. இதான் இனமைகள் விதிப்படி பைந்தமிழ் என்று புணர்ந்தது. அடுத்து நெட்டிலை பிரிச்சு பாருங்க. நெடுமை கூட்டல் இணை, நெடுமை கூட்டல் இணை. இது ஈறுபால விதிப்படி மை விகுதி கெட்டது. மெய் விகுதி கேட்டு நெடு கூட்டல் இணை என்றானது. நிலைமொழியில் உள்ள எழுத்து என்னவோ மாறுதான். இங்க ஒற்று இரட்டிக்கும்னு சொல்றாங்க. ஒற்று இரட்டிக்கும். அது எப்படின்னா நெட்டு கூட்டல் இலை, நெட்டு கூட்டல் இலை எப்படின்னா தன்னொற்று இரட்டல், தன்னொற்று இரட்டல், தன்னொற்று இரட்டல் விதிப்படி நெட்டு கூட்டல் இலையானது. அடுத்தது இது ஓ இல்லையா, உயிர்வரின் உக்கரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்கரல் மெய்விட்டோடும். என்ன விதிப்படி நெட் நெட் இலை என்றானது. அப்புறம் நமக்கே தெரியும் இல்லையா, உடல்மே உயிர் ஒன்றுவதே இயல்பு. நெட்டிலை என்றானது. இதேதான் வெற்றிலை உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க. இதே ஃபார்முலா தான். வெற்றிலைனா வெறுமை கூட்டல் இலை. அந்த வெறுமை கூட்டல் இதுல மை ஈர்ப்பது விதி படிச்சு அப்ப தன்னொற்று இரட்டல் விதியா அந்த ஒற்று இரட்டிக்கும். வெற்று கூட்டல் இலை அப்படின்னு ஆகும் இல்லையா. பண்பு பெயர் புணர்ச்சியில தன்னொற்று இரட்டல் விதியையும் பயன்படுத்த வேண்டும். இப்ப வெற்றிலை தேர்வுல கேட்டாங்க வெறுமை கூட்டல் இலை எழுதிட்டு ஈர்ப்பது விதிப்படி வெறு கூட்டல் இலை என்றானது. தன்னொற்று இரட்டல் விதிப்படி வெற்று கூட்டல் இலை, அதாவது அங்க இருக்கிற அந்த இதுவே என்னவா இருக்கும், ஒற்றா வரும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. உயிர்வரை உக்கரம் மெய்விட்டோட விதிப்படி அந்த உகரம் போயிட்டு மெய்யெழுத்து மட்டும் இருக்கும், வேறு கூட்டல் இலை. அப்புறம் உடல்மை உயிர் ஒன்றுவதை இயல்பு என் விதிப்படி வெற்றிலை என்று ஆனது. அந்த வெற்றிலை எல்லாம் பார்த்துதான் 5வது மாணவர்கள். இது 6வது. எப்படி பிரிப்பீங்க? செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். செம்மையான மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் செம்மை கூட்டல் தமிழ். நமக்கு மை விகுதி வந்தாலே அது ஈறுபொருள்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஈறுபொருள் விதிப்படி மையான விகுதி கேட்டு செம் கூட்டல் தமிழ் என்றானது. அப்புறம் நிலைமொழி இல்லில் மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்திரிதல், முன்னின்ற மெய்திரிதல் என விதிப்படி முன்னின்ற மெய்திரிதல் ஒரு மெய்யெழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுதல். மெய்திரிதல் என்னபடி இம்மு இந்தாக மாறும். இந்த இடத்துல இம்மு இந்தாக மாறும். செந்தமிழ் என்று ஆனது. செந்தமிழ் என உணர்ந்தது. இதுல என்னது மைவிகுதி கேட்டு முன்னின்ற மெய்திரிதல், அதாவது மைவிகுதி கேட்டு அந்த நிலைமொழி இறுதியில இருக்கிற மகர மெய்யாக இருந்தால் அந்த முன்னின்ற மெய்திரிதல் படி அந்த மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தாக மாறும். அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி செந்தமிழ். இத்துக்கு தாவு என்னது எழுத்து இந்து இல்லையா, அந்த இம்மு இந்தா மாதிரி இருக்கு. அடுத்து 7வது கருங்கடல். கருங்கடல் எப்படி பிரிப்போம்? கருமை கூட்டல் கடல். கருமை கூட்டல் கடல்.
என்னும் விதிப்படி கரு கூட்டல் கடல் என்றானது. அடுத்தது கவனிங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்க, உயிரெழுத்தாக நிலைமொழி இறுதி எழுத்து கேட்டதுக்கு அப்புறம் இரு கூட்டல் உயிர் எழுத்தாக பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இரு கூட்டல் ஊன்னா இருக்கு, உகரம் ஊருக்கு இல்லையா. ஆனா வறுமொழி முதலில் வல்லினமே இருந்தால், வல்லினமே எழுத்துனா இக்கு இச்சு இட்டு இத்து, அதெல்லாம் கசதம் மட்டும் தான் வரும். இக்கு இச்சு இத்து இப்பு இல்லையா. அந்த மாதிரி இருந்தால் இனமிகள் என்னும் விதிப்படி, இனமிகள் என்னும் விதிப்படி இதுக்கு இனமான மெய்யெழுத்து வந்து தோன்றும். வல்லின மெய்க்கு ஒவ்வொன்றுமே மெல்லின இனம் சொன்னோம் இல்லையா. கருங்கடல் என்ற இனமிகள் என்னும் விதிப்படி கருங்கடல் என புணர்ந்தது. ஈறுபதல் மை விகுதி கேட்டு கருப்பட்ட கடலானது ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிலைமொழியில உயிரெழுத்தாக இருந்தால் வறுமொழியில் வல்லின மெய் இருந்தால் இனமிகள் என்னும் விதிப்படி கருங்கடல் என புணர்ந்தது. அதாவது இங்கு காவுக்கு என்ன இனம், இங்கு. பயன்தழு, பயன்தழினா பசுமை கூட்டல் தளிர். ஈறுபதல் விதிப்படி மை கெட்டு பசு கூட்டல் தளிர் என்றானது. நிலைமொழிய மை விதி கெட்டு எதுவுமே மேற்சொன்ன எதுவுமே பொருந்தாதுன்னா இணையும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். இங்க அடுத்தது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பான் வந்ததால இங்க பையன் மாறிக்கிறதால அது அடியாகரம் ஐயாதல். ஐயாதல் என்னும் விதிப்படி பைசு கூட்டல் தளிர் என்றானது. அடுத்தது இணையம் என்னும் விதிப்படி சூ கெட்டது இல்லையா, இணையமும் என்னும் விதிப்படி கை கூட்டல் தளிர் என்றானது. அடுத்தது இனமிகள் என்னும் விதிப்படி என்னும் விதிப்படி பயன் தளிர் என புணர்ந்தது. பயன் என புணர்ந்தது. பண்பு பெயர் புணர்ச்சியில என்னென்ன விதிகள், 8 விதிகள் மொத்தம் பயன்படுத்தப்பட்டது மாணவர்களே. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈறுபோதல் முதல்ல வரது கண்டிப்பா ஈறுபோதல் தான் இருக்கும். ஈறுபோதல். அடுத்தது என்ன, ஈறுபோதல், இடைவுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல். அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னூற்று இரட்டல், முன்னின்ற மெய்திருதல், இனமிகள், இணையம் பண்பிற்கு இயல்பே, நன்னூல் 136. இந்த 8 விதிகளுமே பண்பு பெயர் புணர்ச்சியில பயன்பட்டு இருக்கு இல்லையா. இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டு, ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதுக்கு புணர்ச்சி தருவேன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு சில எடுத்துக்காட்டு தருவேன். உங்களுடைய வினாக்கள்ல இது இருக்கு, அதாவது உங்களுடைய புத்தக வினா விடைகள்ல இருக்கு. நான் ஒரு சில எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். இதெல்லாம் நீங்க பயிற்சி எடுத்துட்டு முழு மதிப்பெண் எடுத்துக்க ஒரு வாய்ப்பா இருக்கும் மாணவர்களே. 1. பாசி இலை புணர்ச்சி விதி தருக அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வினாயகன் நீங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க போட்டுருங்க. இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பசுமை கூட்டல் இலைன்னு பிரிக்கணும். பசுமை கூட்டல் இலை. நமக்கு ஏற்கனவே தெரியும், மை வந்தாலே ஈறுபோதல் என்று விதிப்படி. ஈறுபோதல் மை வந்தாலே நீங்க கண்ணு மூடிட்டு எழுதிடலாம். கண்ணு மூடிக்கணும் அப்படி இல்லை, தெளிவா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவார். ஈறுபோதல் எழுபடி பசு கூட்டல் இலை என்றாங்க. அடுத்தது இங்க கவனிங்க, பால் இருக்கு ஆனா அங்க பால் இருக்கு. அப்ப என்னது, ஆதி நீடல், அதாவது நேர்மொழியில முதல் எழுத்து குறில் நெடிலாக மாறுதல். ஆதி நீடல் என்னும் விதிப்படி, ஆதி நீடல் என்பது பாசு கூட்டல் இலை என்றாங்க. அடுத்தது கவனிங்க, இங்க சீயா மாறி இருக்கு, இங்க சூ இருக்கு. அதை எப்படி மாத்தணும், உயிர் வரின் முக்குரல் மெய்விட்டோடும். உயிர் வரின் முக்குரல், இங்க உயிர் எழுத்துனால என்ன அந்த கொற்றில் உகரம் மெய்ய விட்டுட்டு உகரம் மறைந்து விடும். மெய் விட்டோடும் என விதிப்படி ஆச் கூட்டல் இலை என்றானது. நம்ம ஏற்கனவே தெரியும், மெய் எழுத்தா உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. இயல்பு இயல்பே என்ன சரிதான். ஆசி இலை என்றானது, இலை என புணர்ந்தது.
இன்னும் நிறைய இருக்கு மாணவர்களே. நான் பாசிலை மட்டும் எடுத்துக்காட்டு எழுதியிருக்கேன். இன்னொன்று என்னன்னா புலனறிவு. புலனறிவை எப்படி பிரிச்சு எழுதிங்க? புலன் கூட்டல் அறிவு, அவ்வளவுதான். இதுல என்ன மாற்றம்? எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம்? நிலைமொழியில இறுதியீட்டு மெய்யா இருந்தா மெய்யீட்டு புணர்ச்சி இல்லையா? நீங்க கடைசியில் என்ன வருமொழியில உயிர் எழுத்துனா அப்படியே சாதாரணமா இந்த விதிப்படி உடனே உயிர் வந்து ஒன்றுதான் எழுப்பின விதிப்படி புலனறிவு என புணர்ந்தது. இன்னும் சில எடுத்துக்காட்டு தான் இருக்கு. நீங்க பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க மாணவர்களே. நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.